ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் பெரியவர் கர்த்தாவே. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்தவுமால் முடியும் கர்த்தாவே. அடிமையை மாத்திரம் கர்த்தாவே, இந்த சரீரை மாத்திரம் கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கு நிற்கிறீர் கர்த்தாவே. துன்மார்க்கர் ஒளிந்தே போவார்கள், அழிந்தே போவார்கள். உம்முடைய பிள்ளைகள் வாழ்வார்கள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் சுகித்திருப்பார்கள் கர்த்தாவே. இந்த நாட்களில் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர் கர்த்தாவே, நீ நன்மை செய்கிறவர் கர்த்தாவே. இறங்குவீராக. உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் இறங்குவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 94. கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். 9. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. 14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். இங்கே இந்த சங்கீதம் 94 அதாவது சில நேரங்களிலே சில பேருடைய எண்ணங்கள் நிறைவேறி விடுகிறது. நினைத்ததை முடிப்பவன் நான் நான் தான் என்று ஒரு பாடல் மாதிரி நினைத்ததை முடிச்சு விடுற மாதிரி காரியங்கள் நடக்கலாம். ஆனால் அது முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சில நேரத்தில் ஓட விட்டு ஆண்டவர் பிடிப்பார், ஓட விட்டு பிடிச்சிட்டு இருப்பார். இங்கே ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களை உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். காதை உண்டாக்கினவர் கவனியாரோ. நல்ல ஒரு சிந்தனைக்குரிய காரியங்கள். புத்திமான்களே இதை கேளுங்க. காதை உண்டாக்கினவர் கவனி. உன் காதை படைச்சி உனக்கு செவி திறனை கொடுத்துருக்கிறவருடைய காது அங்கே மந்தமாக இருக்குமா ஐயா? நீ செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரா? நீ துன்மார்க்க, நீ ஒரு நீதிமானுக்கு நீ குழி வெட்டிக்கிட்டே இருப்பா, அவனை என்ன ஏதாவது மடங்கடிக்கலான்னு பார்த்துருப்பார். எவ்வளோ நாள் ஆண்டவர் காதை மூடிட்டு இருப்பாரியா? அடுத்தாப்போ கேட்குறாரு, இங்கே ஒரு வார்த்தை வருகிறது, கண்ணை உண்டாக்குனவர் கவனியாரா. உனக்கு உன் கண்ணில் தெரியுது, நல்லா ஆகா நல்லா இருக்குடா, இதை அபேஸ் பண்ணிடலாம், இந்த சொத்தை அபேஸ் பண்ணிடலாம், இல்லைனா இவனுக்கு உண்டானதை அபேஸ் பண்ணிடலான்னு நீ உன் கண்ணால் இச்சிக்கும் போது இந்த கண்ணையே உண்டாக்குனவர் என்ன செய்வார்? காணாமல் இருப்பாரா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காருயா, அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஐயா. அவர் என்ன சொல்றாரு? ஜனத்தில் ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. எல்லா காரியத்தையும் படைச்சவர் ஒருத்தர் இருக்காரு ஐயா. நீ நினச்சபடி அந்த பிள்ளைய விரும்பலாம், அடையலாம், பல ஸ்கெட்சு போடுறா, கடைசியில் அது நடக்குமா? இல்லை. அந்த பிள்ளையுடைய பெற்றோர் கிறிஸ்துவுக்கு பயன்பட்டவங்க. அவங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னா, ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னா நீ ஒன்றும் கதை நடக்காது ஐயா. உன் கதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நிறைய பிளான்கள் நிறைய பேர் போடுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணை உண்டாக்கினவர் கவனியாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, மனுஷனுக்கு அறிவை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு இப்படி தான் நடக்கணும்னு நீ கொடுத்துருக்கிறவர். நீ அதை திருக்குதானத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, திருக்குதானத்தில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அங்கே ஒரு ஸ்டாப்பை போட மாட்டாரா ஐயா? எத்தனையோ பார்க்குறோம். இப்போ முதலமைச்சர் ஐயா கூட ஒரு 5 லட்ச ரூபா ஒரு வயசான தம்பதிக்கு கொடுத்தாங்க. அங்கே யாரோ ஒருத்தர் ட்ரெயினை கவிழ்க்கிறதுக்காக ஏதோ கல்லை வச்சுருக்காங்க. அந்த புருஷன் பஞ்சாயத்து வயசானவங்க பார்த்து எதையோ கொடியை ஒன்று தூக்கிட்டு போய் அந்த ட்ரெயின் நின்றுடுச்சுல. அப்போ அந்த வச்சவன் இன்னைக்கு ட்ரெயினை கவுக்கணும்னு நினைக்கிறான், ஆண்டவர் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அங்கே யார் கிரியை செஞ்சா? நீ வச்சுட்டு போயிட்டா ஆண்டவர் அங்கே காப்பாற்றுவார். ஆக இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் மூலமாக 94 மூலமாக தாவீது ராஜா என்ன ஒரு கருத்தை கொண்டு வருகிறார் என்றால், ஆண்டவரே மனுஷனுடைய வழிகள் அவன் உமக்கு விரோதமாக, அவனை போல படைக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக அவன் விரோதமாக செயல்கள் சிந்தியாமல் போக பண்ணும். எந்த ஒரு மனுஷன் உம்மை ஏற்றுக்கொண்டு அவன் உம்மை தொழுது கொண்டு பயந்து நடக்கிறானோ அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆக மனிதனுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக காணப்படுகின்ற வேளையிலே கர்த்தர் நிச்சயமாக இறங்குவார். யாருக்கு இறங்குவார்? ஒரு மனிதன் கொடுமையானவனாக இருக்கிறான், ஒருத்தன் நன்மையானவனாக இருக்கிறான். ஒருத்தன் கடவுளுக்கு பயப்படுகிறான், இன்னொருத்தன் கடவுளுக்கு பயப்படவில்லை. இந்த கடவுளுக்கு பயப்படுகிறவனே, இந்த கடவுளுக்கு பயப்படாதவன் தொடர்ந்து அப்படியே அருவாளை தூக்கிட்டு வரும்போது புல் தடிக்க அங்கே ஒரு கல்லை வச்சிருப்பான், பிடிக்க அவனே அந்த அருவா அவனே வெட்டிடும். இதுதான் இங்கே கொண்டு வரார். நான் சொல்லல ஐயா, நான் சொல்ல, ஆண்டவர் கொண்டு வரார். இந்த தேவன் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன் வழிகளை கர்த்தருக்கு நேராக்கு. அவன்லாம் இப்படி அடிக்கிறானே, கொள்ளை அடிக்கிறானே, இப்படி லஞ்சம் வாங்குறானே, வீட்டு மேலே வீட்டை போடுறானே, அப்படியே வளருவாயா. ஆனால் நீதிமான் பனையை போல நிலைத்து நிற்பான், இவன் அப்படியே புள்ளை போல வாடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தம்பி, உன்னுடைய கவனம் எல்லாம் வேதத்தின் மேலே வரட்டு, உன்னுடைய கவனம் எல்லாம் பைபிள் மேலே வரட்டு, உன்னுடைய கவனம் எல்லாம் போதகர்கள் மேலே வரட்டு, உன்னுடைய கவனம் எல்லாம் பரிசுத்தத்தின் மேலே வரட்டு.
இந்த தேவனை நீ அண்டிக் கொள்கின்ற வேளையிலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உன் உள்ளத்தில் உள்ளது ஆண்டவருக்கு தெரியும். உன் எதிராளி உள்ளத்தில் உள்ளது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நிற்கிறார். நீ அசைக்க முடியாதபடி இருப்பாய். நீ அந்த இடத்துல தானே இருப்பாய். ஆண்டவர் உனக்கு காவலாக இருப்பார். ஆண்டவர் உன் வருமானத்துக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். நீ தோர்ந்து போயிருக்கலாம், நீ தோன்று போயிருக்கலாம், பயப்படாத, ஆண்டவர் இருக்கார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, மனுஷன் தன்னை மேற்கொள்ள விடாது இருங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, பலவான்கள் ஆர்ப்பரிப்பது என்ன கர்த்தாவே? ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாக கூட்டம் எழும்புவது எப்படி கர்த்தாவே? நீர் இல்லையா கர்த்தாவே? நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. இந்தியாவை நீர் அரசாட்சி புரிவீராக. இந்தியாவில் நீர் இறங்குவீராக, அதிகாரத்தில் இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகளை எங்கே கண்ணீர் வடித்தாலும் அங்கே போய் நீ நிற்பீராக தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவை நம்பி இருக்கிற குடும்பத்தை கைவிடாது இருப்பீராக. இந்த குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, மேல் படிப்பு படிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கருத்தை நீட்டுவீராக. உம்முடைய அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் எங்களை மகிழ செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலேயே நாங்கள் விழுகிறோம். நீரே எங்களுடைய தஞ்சம், நீரே எங்களுடைய கோட்டை கர்த்தாவே. ஆண்டவரே, மனுஷன் தன்னுடைய ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களை உண்மை இல்லாமல் ஆண்டவரே மேற்கொள்ள விடாதிருப்பீராக. உம்மை சார்ந்து இருக்கிற நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள உதவி புரிவீராக. இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.